சைனாவோட எல்லையும் இந்தியாவோட எல்லையும் வந்து பாத்தீங்கன்னா 3 விதமா வந்து பிரிக்கிறாங்க. எந்தெந்த எல்லைகளை பிரிக்கிறாங்க அப்படின்னா வெஸ்டர்ன் செக்டர், சென்ட்ரல் செக்டர், நார்த்தன் ஈஸ்டர்ன் செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வந்து அந்த பனிப்பாறை வந்து உருகி வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு மெமரிஸ்க்கு நான் அப்படியே ஒரு பிக்சர் எடுத்துக்கிறேன். 2 கிராமத்தை வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 2 கிராமம் இருக்கு. அந்த 2 கிராமத்துக்கு போயிட்டோம்னா அதுதான் கஹோ. கஹோ அப்படிங்கிறது நம்ம இந்தியாவோட லாஸ்ட் வில்லேஜ். நான் வந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பார்டரான வல்லாங்கில் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே தான் நான் வந்து இங்கே உள்ள சின்ன சின்ன கிராமங்களை பார்க்கறதுக்காண்டி போயிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் கிராமமான கஹோ வில்லேஜையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் நான் போயிட்டு இருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட கேட்டேன் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் பர்மிட்டை வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுத்தாச்சு. பர்மிட் ஏன்னா நீங்கள் கேட்பாங்க, ஆர்மி ராணுவம் வந்து இங்கே கேட்கும் எங்கே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாஸ் நீங்கள் அருணாச்சல் பிரதேஷ் வரும்போது கிட்ட உள்ள இடத்த வந்து நீங்கள் போட்டுறாதீங்க. அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அங்கே மட்டும் தான் போக முடியும். நம்ம அருணாச்சல் பிரதேஷ் மியான்மர் பார்டர் அங்கே வரையும் ஒரு பிளேஸ் போட்டுங்க. அடுத்து வந்து சைனா இந்தியா அங்கே வரையும் ஒரு பிளேஸ் போட்டுங்க. அது மாதிரி ஏதாவது 3 பிளேஸ் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் அந்த பார்டர் வரையுமே வந்து நீங்கள் வந்து போகலாம். இப்போ கிட்ட உள்ள இடத்த போட்டிங்கன்னு வச்சிங்களேன் அந்த பர்மிட்டில். ஸோ அது வரையும் தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு அங்கிட்டு போகிறதுக்கு வந்து உங்களை பாஸ் கேட்பாங்க. நான் வந்து 3 பாஸ் எடுத்ததில் எல்லா பார்டரோட ஏரியாவும் போட்டிருக்கேன். மியான்மர் இந்தியா பார்டரு, சைனா இந்தியா பார்டரு, அது மாதிரி இந்த சைடு தவாங் சைடும் உள்ள இந்தியா சைனா பார்டரையும் போட்டிருக்கேன். ஸோ எங்கே வேணாலும் நான் வந்து ஃபுல்லாக வந்து அருணாச்சல் பிரதேசத்தில் சுற்றலாம். இந்த மாதிரி நீங்கள் பாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் மட்டும்தான் உங்களால் வந்து பிரச்சனை இல்லாமல் வந்து எல்லா இடத்துக்கும் போக முடியும். இந்த பார்டர் ஏரியாவில் உள்ள சின்ன கிராமத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் அப்புறம் ஸ்கூல்லாம் இருக்குங்க. ஆனால் வந்து ரொம்ப பெரிய ஸ்கூல்னு சொல்ல முடியாது, சின்ன சின்னமாக ஒரு இங்கே பாருங்களேன். இது வந்து ஹாஸ்பிட்டல் எவ்வளோ சின்னொண்டா இருக்குன்னு பாருங்கள். அதிக மக்கள்லாம் அந்த கிராமத்தில் வாழலை. ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் காட்டுறேன்ல இந்த அளவுக்கு தான் வந்து இங்கே வீடுகள் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன கிராமம். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 3 கிராமம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கிராமம் ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த கிராமத்து வழியாக தான் வந்து ரோடு ஒன்று போகுது. இது வழியாக தான் நம்ம வந்து டாங் வெல்லி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகணும். டாங் வெல்லி போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம வந்து எங்கே போகணும்னா சன்ரைஸ் உதிக்கிற இடம் வந்து காலைல வந்து பார்த்திங்கன்னா 3 மணிக்கெல்லாம் வந்து இங்கே வந்து விடிஞ்சிரும். அதை காட்டுறதுக்காண்டி தான் இன்றைக்கி வந்து அலாரம் வச்சேன் 2 மணிக்கெல்லாம். ஏன்னா இங்கே போகிறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் போகணும், 1 மணி நேரம் நடந்து போகணும். 3 மணிக்கெல்லாம் இங்கே விடிஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் போயிட்டு அந்த இடத்தையும் காட்டுறேன். அங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரோடு வந்து அப்படியே கீழே இறங்கி போகுதுங்க. ஃபுல்லாக மலை. ஒரு 20-30 வீடுகள் வந்து இங்கே இருக்குது. இது ஒரு தனியான ஒரு கிராமம். இந்த கிராமத்து வழியாக தான் நம்ம வந்து அங்கே போகணும்னு நினைக்கிறேன். யார்ட்டையாவது வந்தாங்கன்னா யார்ட்டையாவது கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலாம் இந்த வழி தானே அப்படின்னு. இது வந்து ஷார்ட்கட் வழி அப்படிங்கிறாங்க. இந்த சைடால் போயிட்டு நம்ம வந்து டாங் வெல்லி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகலாமா. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து இன்னொரு இடமும் இருக்கான். அதாவது இவ்வளோ குளிர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சூடான தண்ணி வந்து வரும் அப்படிங்கிறாங்க ஒரு இடத்துல. இது ஒரு இடம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் பாயிண்ட், சூரியன் வந்து உதயமாகிறது வந்து இந்தியாவிலேயே இந்த கிராமத்தில் தான் வந்து இங்கே தான் வந்து முதல் முறையாக வந்து சூரியன் வந்து உதயமாகும். ஸோ அந்த வழிக்கும் நம்ம போகிறோம். மேலேருந்து வந்து கீழே இறங்கி வர வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து இந்த பாலம் ஒன்று போட்டிருக்காங்கல்லங்க, இந்த பாலத்தை வழியாக தான் நம்ம வந்து அங்கே போகணும். பாலத்தை பார்த்தாவே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இங்கேருந்து ரொம்ப தூரம் வந்து போகணும். ஸோ போய் பார்க்கலாம். ஸோ இதுதாங்க அந்த பாலம். அந்த பாலத்துக்கு போகிறான கம்பி அதாவது மரக்கட்டையில் வந்து அமைச்சிருக்காங்க. இங்கே உள்ள மக்கள்லாம் வந்து சாதாரணமாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அந்தளவுக்கு பயம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்து போயிட்டுருக்கேன். ஃபுல்லாக வந்து மவுண்டன் ஏரியா. அது கீழே வந்து எவ்வளோ தண்ணி போயிட்டு இருக்குன்னு பாருங்களேன். பாலம் வந்து அப்படியே ஸ்ப்ரிங்கு மாதிரி அப்படியே ஆடுது. அதேங்கப்பா பாருங்க. ஏற்கனவே போட்டு வச்சுருந்த பாலம் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அதுவும் அந்த மாதிரி சின்ன சின்ன மரக்கட்டையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இதை வந்து போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் நடந்து போகும்போது காலை இதுக்குள்ளே விட்டிங்கன்னா என்ன ஆகும்? காலை இதுக்குள்ளே போச்சுன்னா அவ்வளோதான். இப்போவே செருப்பு போய் மாட்டிக்கிச்சு. ஆற்றுல வந்து தண்ணி பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. ஸோ நம்ம வந்து 2 கிராமத்தை வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 2 கிராமம் இருக்குது. அந்த 2 கிராமத்துக்கு போயிட்டோம்னா அதுதான் கஹோ. கஹோ அப்படிங்கிறது நம்ம இந்தியாவோட லாஸ்ட் வில்லேஜ். லாஸ்ட் வில்லேஜ்னு சொல்கிறதுக்கு வந்து நம்ம வந்து முதல் வில்லேஜ்னே சொல்லலாம். ஏன்னா சூரியன் வந்து அங்கே தானே வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது இந்தியாவுக்கு. காலையில் விடிகிறது அங்கே தான். பிரிட்ஜில் வந்து பாதி தூரம் வரையும் நடந்து வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த சைடு நடந்து போகணும். இங்கே இருக்கிற வீடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பலாம் இல்லை, ஒரு 20-30 வீடுகள் தான் இருக்குது இந்த சின்ன கிராமத்தில். நமக்கு வந்து 2 வழி இருக்குது. மறுபடியும் ரிட்டர்ன் இதிலே வரலாம். அப்படி இல்லைன்னா வந்து இன்னொரு வழி ஒன்று இருக்குது.
அங்கே அந்த சூடான தண்ணி வந்து ஹாட் வாட்டர் ஒன்று வரும்னு சொன்னால அதையும் பார்த்துட்டு நம்ம வந்து இன்னொரு வழியில் வந்துடலாம். இப்போ வரும்போது கேட்ட ஒருத்தங்கள்ட்ட நமக்கு வந்து என்னது பெட்டர்னா அந்த பாலத்தில் வர்றது தான் பெட்டர் அப்படிங்கிறாங்க. அது கொஞ்சம் தூரம் வந்து கிட்டையும், அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பார்க்குறதுக்கு அந்த ஹாட் வாட்டரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சன்ரைஸ் பாயிண்ட்டையும் பார்த்துட்டு நம்ம வந்து அந்த வழியிலே வந்துடலாம். ஸோ இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அந்தளவுக்கு. ஏன்னா இங்கே வந்து பக்கத்தில் ராணுவம்லாம் இருக்கிறதுனால நமக்கு வந்து யாராவது வழிப்பறி பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம்லாம் இல்லை. பக்கத்தில் வந்து ராணுவத்தோட வண்டி வந்து நிறைய போயிட்டுருக்கு. அதனால் இந்த அளவுக்கு இன்னும் நான் வந்து ஒரு செக்யூராக தான் நினைக்கிறேன், ஒரு சேஃப்டி தான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள், பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் வெல்கம் டு டாங் வெல்லி அப்படின்னு. ஸோ இந்த டாங் வெல்லி அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்ம வந்து போகிறோம். ஸோ அதாவது ஆல்மோஸ்ட் வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு மெமரிஸ்க்கு நான் அப்படியே ஒரு பிக்சர் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சிங்கிளான ரோடு போயிட்டுருக்குங்க. இதுலேருந்து நம்ம வந்து அப்படி போயிட்டு மேலே ஏறணுமா. பாருங்கள் சுற்றிலும் வந்து மலை, என் பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பெரிய மலைன்னு. இந்த வழியில் தான் நான் போயிட்டுருக்கேன். நமக்கு வந்து நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சலிப்பாலாம் இருக்காது, எவ்வளோ தூரம் விட்டாலும் நடப்பேன். என்ன கொஞ்சம் எனர்ஜிக்கு வந்து தண்ணி இல்லைனா வந்து ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி இருந்தால் போதும், செம்மையாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து ஒரு புதுவித ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுனால வந்து அந்தளவுக்கு வந்து சலிப்பு இல்லை. ஸோ அங்கே போயிட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் போயிட்டுருக்கேன். அங்கே வந்து ஹாட் வாட்டர், இந்த இது வந்து குளிரான இடத்துல நைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியான குளிர். இந்த குளிர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் வந்து ஒரு ஆற்றுலேருந்து வருமா. ஸோ அதையும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் நான் போயிட்டுருக்கேன். மேலே வந்து நேற்றுலாம் வந்து ஃபுல்லாக வந்து பனி இருந்தது, அதெல்லாம் வந்து உருகி அந்த ஆற்றுல வந்துகிட்டு இருக்குது. வர வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா மே 19ஆம் தேதி. மே 19ஆம் தேதினா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டிலலாம் எந்த அளவுக்கு வந்து ஹீட் அடிச்சிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும், எந்த அளவுக்கு சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்ச் மந்த்தெல்லாம் வந்துன்னு வச்சுங்களேன், மார்ச் இல்லைனா வந்து ஜனவரி, அக்டோபர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அந்த எண்டுக்குள்ளே சரியான பனி வந்து இங்கே கொட்டுமா. இப்போயே வந்து சரியான குளிராக தான் இருக்குது. மேலே ஒரு இடத்துல வந்து பனி தெரியுது பாருங்கள். நான் நேற்று பார்க்கும் போதெல்லாம் ஃபுல்லாக வந்து பனி படர்ந்தது. 2 நாளைக்கு முன்னாடி நான் 2 நாள் ஆச்சு இங்கே வந்து ஃபுல்லாக மலை மேலே வந்து பனி படர்ந்துருந்தது. லேண்ட் ஸ்லைடும் வந்து அதிகமாகுமா, பாறைகள்லாம் உருண்டு கிடக்கு பாருங்கள். சைனாவோட எல்லையும் இந்தியாவோட எல்லையும் வந்து பார்த்திங்கன்னா 3 விதமாக வந்து பிரிக்கிறாங்க. எந்தெந்த எல்லைகளை பிரிக்கிறாங்க அப்படின்னா வெஸ்டர்ன் செக்டரு, சென்ட்ரல் செக்டரு, நார்த்தன் ஈஸ்டர்ன் செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வெஸ்டர்ன் செக்டர்னால் லடாக்கு, சைனா ஒட்டி உள்ள பகுதிகள். சென்ட்ரல் செக்டர்னால் சிக்கிம், சைனாக்குள்ள பார்டர் இருக்குல்ல, அதை ஒரு விதமாகவும். ஈஸ்டர்ன் செக்டர்னால் இந்த அருணாச்சல் பிரதேஷ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைனா எல்லை இருக்குல்ல, இதை வந்து ஈஸ்டர்ன் செக்டர்னு சொல்கிறாங்க. அந்த ஈஸ்டர்ன் செக்டரில் தான் நம்ம இப்போ நின்றுட்டுருக்கோம். அதாவது சைனா வந்து ஆக்கிரமிக்க நினைக்குதுல்ல அருணாச்சல் பிரதேசோட எல்லைகளை. ஸோ அந்த எல்லைக்குள்ளே தாங்க நம்ம நின்றுட்டுருக்கோம். ரொம்ப தூரம் இல்லை, கொஞ்சம் தூரம் தான். ஸோ போயிட்டு அங்கே எல்லாத்தையும் பார்க்கலாம். வழியில் வந்து பார்த்திங்கன்னா சின்னமாக ஒரு பாலம் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், பாலத்தை கடந்து இன்னும் ரொம்ப தூரம் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு ஸோ அந்த எல்லைகளை பார்க்கலாம். வழியில் ஏதாவது ஒரு பைக்கு இல்லைனா வந்து ஆர்மியோட வாகனம் வந்தாலும் நம்ம வந்து அது வரையும் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் பண்ணி கேட்டு பார்ப்போம். இங்கே வந்து போட்டிருக்காங்க, போர்டு போட்டிருக்காங்க. இந்த பாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாகனங்கள், அதாவது 4 வீலர்லாம் போகிற மாதிரி தாங்க இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. இரும்பில் தான் பாலம் போட்டிருக்காங்க, ஆனால் 4 வீலர்லாம் போகும்னு நினைக்கிறேன். தடம்லாம் இருக்குது. இந்த சைடு வந்து பாருங்களேன், தண்ணி வந்து அந்த பனிப்பாறை வந்து உருகி வந்துட்டுருக்கு. தண்ணி வாட்டர் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த சைடு வந்து போயிட்டுருக்கு தண்ணி. நம்ம ஒரு வழியில் வந்து ஒரு ஆறு பார்த்தோம்ல, பெரிய ஆறு. ஸோ அந்த ஆற்றுல தான் இது வந்து கலக்குது. ஸோ நான் மட்டும் தாங்க போயிட்டுருக்கேன் தனியாக, வேறு யாரெல்லாம் இல்லை. ஒரே ஆள் சோலாவாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்டு வச்சுருக்காங்க, பிஆர்ஓ அப்படின்னு சொல்லிட்டு. பிஆர்ஓனா பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன், எனி டைம் சேஃப்டி டைம் போட்டிருக்காங்க. பாருங்கள் காட்டுறேன். எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நீர்வீழ்ச்சி ஊற்றிக்கிட்டு இருக்குங்க சின்ன சின்னமாக. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், எனி டைம் சேஃப்டி டைம். நம்மளோட சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். இதுக்கடுத்து ஒரு காடு மாதிரி இப்போ ஆரம்பிச்சிச்சுங்க. ரோடு வந்து அந்தளவுக்கு வர வழியில் நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் சும்மா அந்த மாதிரி காடு தான் போயிட்டுருக்கு. பாருங்கள், நிலச்சரிவு ஆகிருக்கு, அதுக்குள்ளே போர்டு போட்டிருக்காங்க. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஸ்லைடாக இருக்குது. நிலச்சரிவு. டாங் வந்து 0 கிலோமீட்டர் போட்டிருக்கு. நம்ம வந்து வந்தாச்சு டாங்க்கு. ஸோ டாங் வெல்லி இங்கேருந்து எங்கே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். யாராச்சும் வந்தால் விசாரிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன்.
ஸோ இந்த பிளேஸை தான் அவங்க வந்து டாங் வெள்ளி அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு மலைகளுக்கு நடுவில் கீழே பள்ளத்தாக்கில் இருக்கிறதுனால. ஸோ இதில் இங்கே வந்து நிறைய குடும்பங்கள்லாம் இல்லை, ஒரு 10-15 வீடுகள் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த கிராமத்தில் தாங்க முதலாக வந்து சூரிய ஒளி படம் நம்ம இந்தியாவில் காலையில் விடிகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமத்தில் தான். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 3 மணிக்கெல்லாம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா பொழுது விடிஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடெல்லாம் முதலாக சூரிய உதயமாகிறது இந்த கிராமம். ஸோ அங்கே ஒரு சன்ரைஸ் பாயிண்ட் இருக்குது காலைல வந்து பார்க்குறதுக்கு. காலைல வந்து நம்ம ரூம்லேருந்து இங்கே அந்த அவ்வளோ தூரம்லாம் வர முடியாது, வர்றதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகும். ஸோ நம்ம போய்ட்டு அந்த சன்ரைஸ் பாயிண்ட்டை பார்த்துட்டு காலைல என்னோடய ரூம்லேருந்து நான் வந்து கேமரா ஆன் பண்ணுறேன். எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு பாருங்கள் 3 மணிக்கெல்லாம். ஸோ பார்த்திங்கன்னா நியர்பை சைனா, இங்கேருந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை, கிட்ட தான். அங்கே இந்த மாதிரி ஒரு வண்டி ஏதாவது போணுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து லிஃப்ட் கேட்டு போகலாம் அப்படின்னு இருக்கேன். நிறையா வண்டியெல்லாம் காணும். வரும்போது ஒரு பைக் வந்தது, அந்த பைக்லேருந்து தான் நம்மளை வந்து இவ்வளோ தூரம் அழைச்சிட்டு வந்தாங்க. போகும்போது எப்படி போகிறேன்னு தெரில, நடந்து தான் போகணுன்னு நினைக்கிறேன். எப்படி இந்த இதில் ஏறி போகிறேன்னு தெரிலங்க, இன்னும் ரொம்ப தூரம் வந்து ஏறி போகணுன்னு நினைக்கிறேன். மழை பெஞ்சா அதில் வந்து தண்ணி வர்றதுக்கான அந்த ஆறு தான் அது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி போயிருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சுது. ஸோ அந்த தண்ணியெல்லாம் இந்த ஓட வழியாக தான் போயிருக்கோம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுல கலந்துருச்சு. இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து மேலே வந்து வெயில் அடிக்கிற மாதிரி எப்படி ஒரு ஃபீல் இருக்கும். அங்கே வந்து பனியை பாருங்கள், அங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பனி வந்து உருகுது. லைட் வெயில் ப்ளஸ் கொஞ்சம் பார்த்திங்கன்னா வந்து குளிராக தான் இருக்குது. குளிர் ப்ளஸ் வெயில் கலந்த மிதமான ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பனி இருந்து தான் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து உருகிடுச்சு. மேலே வந்து கொஞ்சம் பனி இருக்குது. அதே மாதிரி அந்த சைடு நிறைய பனி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கேன், தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தேன். இங்கே வந்து தண்ணி தான் வந்து விற்கிதுன்னு. மோஸ்ட்லி இது வந்து இதோட ஒரு கிராமம் தான் அவங்ககிட்ட வந்து கடைசி வில்லேஜாக, கொஞ்சம் தூரம் தான் இருக்கான். ஸோ அங்கே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், ஏன்னா மலைகள்லாம் ஏறி போகணும் அப்படிங்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து இதுவரையும் வந்தது நீங்கள் வந்து பார்த்தது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைனாவோட பார்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கேருந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை சைனாவோட பார்ட்ரு. என்னோடய மொபைல் எடுத்து நான் இந்த லொக்கேஷனை காட்டிடுவேன். ஆனால் வந்து நெட்வொர்க் கிடையாது, ஜியோவுக்கும் சரி ஏர்டெலுக்கும் சரி நெட்வொர்க் கிடையாது. ஸோ தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் வந்து கிட்டத்தட்ட ரூம்லேருந்து வந்து ஒரு 12-13 கிலோமீட்டர் வந்து இந்த சைடு நான் வந்துட்டேன். இப்போ மறுபடியும் ரூமுக்கு போகணும், அதான் பெரிய பிரச்சனை. 4 மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து சன்செட் ஆகிருது. விடிய காலம் 3 மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து உதயமாயிருது, ஏன்னா சைனாவோட பார்டரில் இருக்கிறதுனால. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறது, திரும்பி எப்படி போகிறது அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்படியே அந்த சைடு இன்னொரு கிராமம் இருக்குது. இப்போ நான் நின்றுட்டு இருந்த இடத்துலேருந்து ஒருத்தவங்கள்ட்ட பைக்லேருந்து லிஃப்ட் கேட்டு வந்தேன். இங்கே ஒரு கிராமம் இருக்குது, இதுவரையும் நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. வர்ற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீளமான ஒரு பாலம் இருக்குது. ஸோ அந்த பாலத்தை நம்ம தாண்டி போயிட்டு அந்த கிராமத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அங்கே உள்ள மக்கள்லாம் வந்து சந்திக்கலாம் முடிஞ்சா. இது வந்து அந்த மரக்கட்டையால் நம்ம வர வழியில் வந்து பார்த்தோம்ல, அந்த மாதிரி பாலம் கிடையாது. இது கொஞ்சம் ஸ்டீலில் போட்டிருக்காங்க. இந்த இதை வரும்போது நம்ம ஒரு பாலம் பார்த்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா மரக்கட்டையால் போட்டிருந்தது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அங்கெல்லாம் ஒரு சின்ன வீடுகள்லாம் இருக்குது. நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல, ஏன்னா வந்து காற்று அந்த அளவுக்கு அடிச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த போகிற ஆற்றுல போகிற தண்ணியோட சத்தமும் அதிகமாக இருக்குது. நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடைக்கல. நான் வந்து இங்கே 2 நாள் ஆச்சு. 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் கூட வந்து நெட்வொர்க் கிடைக்கல. ஏர்டெலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்துட்டு போகுது, ஜியோவுக்கு வந்து சுத்தராக நெட் கிடையாது. நான் எங்கே நின்றுட்டு இருந்தேன் தெரியுமா, அந்த மலைக்கு பின்னாடி தான் ஃபஸ்ட்டு வந்து நின்றுட்டு இருந்தேன். அங்கிட்ட ஒரு கிராமம் இருக்குது. ஸோ அதை தாண்டி தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சைனாவோட பார்டர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சைனாவோட பார்டர்லாம் நின்றுட்டுருக்கோம். காற்று தான் வந்து ஓவராக அடிக்குது. அந்த பாலத்தில் நிற்கிறேன் கரெக்டாக. இங்கே உள்ள இந்த சின்ன கட்டியிருக்காங்கல்ல துணி,
இந்த துணியெல்லாம் எப்படி காற்றுல பறக்குதுன்னு பாருங்க. செம்மையாக இருக்குங்க. ஹாட் ஸ்ப்ரிங் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சூடான தண்ணி வந்து வருது அப்படிங்கிறாங்க. பார்க்கலாம். ஹீட்டு வாட்டர் சொன்னல, தண்ணி வந்து சூடாக போகணுன்னு, அது வந்து இங்கே தான் தண்ணி வந்து சூடாக தாங்க இருக்குது. எப்படின்னு தெரில, நேச்சராக வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டாக தான் இங்கே வரும் அப்படிங்கிறாங்க. சூடாக இருக்குது தண்ணி. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்களேன். தண்ணி வந்து செம கிளியராக இருக்குங்க. கேமரா அப்போ தான் உள்ளே விட்டு எடுத்தேன். ஸோ நம்ம வந்து மேலேருந்து பார்த்துட்டு இருந்தேன். வீட்டு அங்கே இருக்குது பாலம். ஸோ இப்போ அங்கேருந்து நான் வந்து கீழே இறங்கி வந்திருக்கேன். முதல்ல அங்கே நின்று தான் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே பாருங்க பனியை, மலை மேலே எந்த அளவுக்கு பனி இருக்குன்னு. அதே மாதிரி இந்த சைடும் பாருங்களேன். நான் வந்து எடிட்டிங்கில் ஜூம் போட்டு காட்டுறேன். கோப்ரோவில் அந்தளவுக்கு ஜூம் ஆகாது. செம்மையாக இருக்குங்க. இந்த மேலே ஏறி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பள்ளம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். ஐயோ, நம்ம வந்து அந்த மலை இருக்குல்ல, அந்த மலையை தாண்டிட்டோம் அப்படின்னா வச்சுங்களேன், அதுக்கு அங்கிட்டு ஃபுல்லாக வந்து சைனா தான்.